ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ தான். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்தே ஆகும். எத்தனை கொஷின் வரும் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இதிலேருந்து இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்துட்டார். ஓகேங்களா? பெருக்கிறதுக்கு பதிலாக வகுத்துட்டார். அவருக்கு கிடைச்ச விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிறதுக்கு பதிலாக இந்த 8/9 பெருக்கணும், அதுக்கு பதிலாக 8/9 வகுத்துட்டார். அப்போ ஒரு விடை கிடைக்கும் இல்லையா? வகுக்கிறதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அடுத்து நார்மலாக ஒரு பெருக்கி இருந்தால் ஒரு சரியான விடை கிடைக்கும் இல்லையா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ நம்ம அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் நார்மலாக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுமோ அப்படி பார்க்க போகிறோம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நம்பர் மாற்றி கொடுக்கும்போதோ சில சமயம் வந்து நமக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னென்னு இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு எண் அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு எண் என்னன்னு வச்சுக்கோங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த எண் எந்த எண்ணுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அவர் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு ஒரு எண்ணை 8/9 பெருக்கணும். ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு இந்த 8/9 ஒரு எண்ணு, அந்த 8/9 பெருக்கிறோம். அந்த எண் என்ன எக்ஸா? அந்த எண்ணால் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். இது எப்படி எழுதுவோம்? 8/9 எக்ஸ்ன்னு நார்மலாக சொல்லுவோம். ஆமாவா? ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் கண்டுபிடிச்சது அவர் கிடைத்த விடைக்கு 8/9 தவறுதலாக வகுத்துட்டார். ஆமாம் தானே? இப்போ வந்து தவறுதலாக அந்த எண்ணை 8/9 ஒரு எண்ணை வகுத்துட்டார். அப்போ ஒரு எண்ணு அதை தவறுதலாக 8/9 வகுத்துட்டார். இப்போ எப்படி ஆன்சர் வரும்? கீழே இருக்கிறது மேலே போயிடும். இப்போ 9x/x இப்படி வரும். தவறுதலாக வகுத்துட்டார்னா இப்போ அவர் நார்மலாக ஒரு கிடைச்ச விடைக்கும் இதுதான் ஒரு கிடைச்ச விடை. ஆமாம், அதை இங்கே எழுதிக்கிறோம். 9x/8 அவர் கிடைச்ச விடையை எடுத்து எழுதிட்டு சரியான விடைக்கும், இப்போ சரியான விடையும்னா அவர் நார்மலாக பெருக்கியிருக்கணும். அப்போ பெருக்கின விடை என்ன? இது. அப்போ சரியான விடை இதுதான். அப்போ 8/9 எக்ஸ். அப்போ சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் சரியாக இங்கே பெருக்கல் போட்டா. ஓகேங்களா? அப்போ வித்தியாசம்னா எப்பயுமே வந்து மைனஸ் பண்ணும். வித்தியாசம்னா அதுக்கு ஆன்சர் வந்து மைனஸ். வித்தியாசத்துக்கும் இடையே வித்தியாசம் 34 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 34. ஸோ இப்போ வந்து 9x/8 மைனஸ் 8x/9 இஸ் ஈக்குவல் டு 34 இப்படி இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்கும் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன? 8 9 72. இப்போ 72 கீழே வரும் மேலே. இப்போ வந்து கீழே எந்த நம்பரால் நம்ம வந்து பெருக்கிறோமோ மேலேயும் அதே நம்பரால் தான் பெருக்கணும். இப்போ 8 9 72னா மேலேயும் 9ஆல் பெருக்கணும். 9 9 81. அப்போ என்ன பண்ணுவோம்? 81 இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் 9 இந்த 72 வரணும்னா 9 8ஆல் பெருக்கும். அப்போ மேலே 8ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 8 8 64. 64 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்கும் 81 எக்ஸில் 64 எக்ஸ் போயிடுச்சுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 64 எக்ஸ் போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 17. இது வந்து கழிக்கணும் நார்மலாக. 81ல் 64 போச்சுன்னா என்னது? 17. எக்ஸ் 2 காமனாக இருக்கனால எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். கீழே 72 இஸ் ஈக்குவல் டு 34. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவை எக்ஸ். ஓகேங்களா? அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது 17 எக்ஸ். அந்த எண்ணை இந்த டிவைடர் இருக்கிறது மேலே போச்சுன்னா எப்பயுமே வகுத்தலில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். 34 × 72 வகுத்தலாக இருக்க 72 பெருக்கலாக மாறிடும். அப்போ 17 எக்ஸ். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு அந்த எண் தானே தேவை. அப்போ எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு 34 × 72 இந்த 17 பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக வந்துடும். ஓகேங்களா? எப்பயுமே நான் இங்கே முன்னே சொன்னது வகுத்தலாக இருந்தால் பெருக்கலாக மாறிடும் ஆப்போசிட் சைட் போகும்போது. பெருக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடு போகும்போது வகுத்தலாக. இதுதான் வகுத்தலாக இருந்தால் பெருக்கல், பெருக்கலாக இருந்தால் வகுத்தல். இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 17 17 2 17 34. ஆமாவா? இப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது? பெருக்கணும்னா ஆன்சர் 144. இந்த 2 72 பெருக்கணும்னா 144. ஸோ ஒரு எண் என்னன்னு இவ்வளோ நேரம் தொலைவிட்டு இருந்தோலே அந்த எண் என்ன அப்படின்னா எக்ஸ். அப்போ எக்ஸு தான் அந்த எண். அந்த எண்ணோட ஆன்சர் 144. ஓகேங்களா? இதுதான் இந்த சம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க கொஷின்லேயே நமக்கு வந்து ஸ்டெப் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை தவறாமல் 1 by 1 போட்டு வந்தோன்னா நமக்கு கடைசியில் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த சமூகி எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். இதே மாதிரியே நிறையா சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது கட்டாயம் வரலாம்.
எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, -7 ஹோல் பவர் x+2 இன்ட்டு -7 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸோட காண்க, எக்ஸோட மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இந்த x+2ல் இந்த எக்ஸோட மதிப்பு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஷின், -7 x+2 இன்ட்டு -7 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு -7 பவர் 10. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கீழே இதை வந்து அடிமானம்னு சொல்லுவோம், இதை பவர்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் இதை பேஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து பவர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ -7 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இது நம்ம புக்கில் இருக்க ஃபார்முலா ஓகேங்களா. இதை பார்த்தா இது ரெண்டுமே ஏ காமனாக இருக்கா, இது m இது n காமனாக இருக்கா, இது மல்டிப்ளிகேஷன் நடுவில் இருக்கா. அப்போ மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது இந்த பேஸை காமனாக எடுத்து போட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ்கல் டு a பவர் n ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த பேஸை காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ -7 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, -7 காமனாக எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கணும். அப்போ x + 2 + 5 இஸ் ஈக்குவல் டு -7 பவர் 10 ஆமாவா. இப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் வந்து ரெண்டுமே -7 காமனாக இருக்கனால இந்த -7யும் இந்த -7யும் கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி எத்தாப்பில் இருந்தால் நம்ம அடிச்சுக்கலாம், இங்கேயும் ஒரே மாதிரி இருந்தால் அடிச்சுக்கலாம், இல்லை இதையும் அடிக்கிற மாதிரி வாய்ப்பாட்டில் இருந்துச்சுனாலும் அடிச்சுக்கலாம். அப்போ மேலே மீதி என்ன இருக்கோ அதை இப்போ இங்கே எழுதிக்கணும், x+2 + 5 இஸ் ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 7 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கூட்டலாக இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போனால் கழித்தல் ஆயிரும். அப்போ 10 - 7. ஒருவேளை இங்கே கழித்தலாக இருந்து ஆப்போசிட் சைடில் போனால் கூட்டல் ஆயிரும். இதே மாதிரி தான் வகுத்தலாக இருந்து அந்த பக்கம் போனால் பெருக்கலாக இருந்து இந்த பக்கம் தான் வகுத்தல் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 3. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ். இதில் மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. இது மாதிரி நிறையா தாட்டி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி டெட் எல்லாத்துலேயுமே அடிக்கடி வந்த கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதை பார்க்கலாம் ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய பேர் போர்ட் மார்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம போடலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். 11/8 இன்ட்டு -6/33 ப்ளஸ்ஸு 1/3 ப்ளஸ்ஸு 3/5 வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறத மேலே தலைகீழ் பண்ணுவோமா. பெருக்கலாக மாற்றணும்னா கீழே இருக்கிற 20 மேலே போயிடும், மேலே இருக்கிற 9 கீழே வந்துடும் ஓகேங்களா. இப்போ வகுத்தலாம் பெருக்கலாக மாற்றணும்னா கீழே இருக்கிறத மேலே போய் மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தோம்னா பெருக்கலாக மாறிடும். மைனஸு மீதி இங்கே என்ன இருக்குது, 4 இங்கே வந்து இந்த 2 7 இருக்கா, 7 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 4 இருக்கும். என்ன 4 -4, இந்த மைனஸ் இருக்கிறனால -4/5 ஓகேங்களா. இந்த 7யும் இந்த 7யும் கேன்சல் பண்ணிடும். அப்போ மீதி மைனஸ் இருக்கிறனால -4/5 இது வந்துருச்சா. அடுத்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். 1 11 11 3 11 33 ஆமாம் தானே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 1 11 3 11 33. இப்போ 1 3 3 2 3 6 ஆமாவா. இப்போ 1 2 2 4 2 8 ஓகேங்களா வந்துருச்சு. இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் 1/4 என்ன ஒன்று இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸை மட்டும் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும் ஓகேங்களா. அடுத்து இந்த ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 1/3 அப்படியே வச்சுக்கிறோம். எப்படியும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு வரணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத அடித்து பார்ப்போமா. 1 5 5 4 5 20 1 3 3 3 9 இப்படி வருதா. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன வருது, மிச்சம் இருக்குது 4/3 இதாக இருக்குது, -4/5. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ -1/4 ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 1/3 வந்து இந்த இடத்துல காமனாக இருக்குது. அப்போ 3/ இங்கே 1 + 4 1/4. இப்போ கீழே ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத கூட்டி இப்படியே போட்டுக்கிறோம் ஓகேங்களா. அப்போ மைனஸும் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடுது. அப்போ +4/5 ஓகேயா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோமா, எப்படி பண்ணுவோம், -1/4 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 4 1 5/3 ப்ளஸ்ஸு 4/5 இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா என்ன எல்லாமே வெவ்வேறு நம்பராக வருது. இப்போ 4 3 12 12 5 60 பெருக்கி பார்த்தோம்னா எல்சிஎம் என்ன வருமா 60ன்னு வரும். ஸோ இது இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு நம்பராக மாறி மாறி இருந்துச்சுன்னா இது வராது. அப்போ நார்மலாக இப்படி பெருக்கி கீழே போட்டுக்கணும் ஓகேவா. இப்போ வந்து இந்த 4ஓட எதை பெருக்குனா 60 வரும், 15 பெருக்குனா வரும். இப்போ மேலேயே 15 கீழே எந்த நம்பரால் பெருக்கணும் அதே மேலேயே 15. இப்போ -15 ஓகேவா. ப்ளஸ்ஸு இந்த நம்பரை எதனால் பெருக்குனா 60 வரும்,
20ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 20 ஓகேவா. மேலே 20னா 100. 5 × 20 100 ப்ளஸ்ஸு இந்த 4/5 இந்த 5 எதால் பெருக்குனா வந்து நமக்கு வந்து 60 கிடைக்கும். 4 × 12 அப்போ மேலேயும் 12ஆல் பெருக்கணும்னா நமக்கு 48 கிடைக்கும். ஸோ 48 ஓகேங்களா. இப்போ இதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இதை வந்து கூட்டி கழிக்கணும். இப்போ வந்து 100யும் 48 ப்ளஸில் இருக்குது. அப்போ 48 148 மைனஸில் இருக்கிறது வெறும் இந்த 15 தான். அப்போ அதை கழிக்கணும். 5ல் இது 8 போச்சுன்னா 3, 4ல் 1 போச்சுன்னா 3, 133 ஆமாவா. 133 / 60 இந்த ஆன்சர் ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் இந்த மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போட்டுக்கணும். இல்லை பாயிண்ட்லேனா இது இன்னமும் சுருக்கி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. எந்த வாய்ப்பாடில் அடிபடுதோ அந்த வாய்ப்பாடில் சுருக்கி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா 24 ஸ்கொயரோட எந்த எண்ணை கூட்டினா 25 ஸ்கொயர் பெறலாம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இதே மாடல் நிறையா வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க நல்லா ஓகேங்களா. இப்போ 24 ஸ்கொயர்னால் 24 × 24 பெருக்கல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 576 கிடைக்குது ஓகேங்களா. 24 பெருக்குனா 576. அதே மாதிரியே 25 × 25 பெருக்குனா என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும் ஓகேங்களா. 24 ஸ்கொயர் வந்து 576, 25 ஸ்கொயர் 625. ஸோ இந்த 24 ஸ்கொயரோட எந்த எண்ணை கூட்டினா இந்த 25 ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்க்கலாம். இப்போ 576 நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர். இந்த 625 வரணும். அப்போ இந்த 625 வரத்துக்கு இந்த 625 - 576 இந்த எண்ணில் இதுலேருந்து இது கழிச்சோம்னா எந்த நம்பரால் கழிக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா ரொம்ப வந்து ஈஸி. நம்ம ஆப்ஷனை பார்த்துக்கணும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு இது பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கழிச்சு பார்க்கலாம். கழிச்சோம்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கழிச்சோம்னா வந்து 49 கிடைக்குது ஓகேவா. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து இந்த எண்ணோட எந்த எண்ணெய் கூட்டினா இந்த எண்ணெய் கிடைக்கும். இதுக்கும் எந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்துட்டோம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே அந்த எண்ணெய் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. 49 தான் அந்த எண்ணெய். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இப்படி, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்க்கணும். 4 16 ஆமாவா. 16 5 25 6 சொன்னீங்கன்னா 36 7 49 ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கிறதுல எந்த எண் வருதோ அந்த எண் தான் ஆன்சர். அப்போ 7 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ரொம்ப ஷார்ட்கட்னா இப்படி தான். நார்மலாக நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 16 இதிலோட 16 கூட்டினா இந்த 625 வருமா வராது, 25 கூட்டினா வராது, அப்போ 49 கூட்டினா தான் வரும். தான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி சாதாரண கணக்கு தான் நம்மளுக்கு குழப்பம். இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 200 என்ற எண்ணை எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்குனா முழு கன எண் கிடைக்கும்னு கேட்பான். இந்த மாதிரி கேட்டால் நமக்கு எதுவுமே தோணாது. ஆப்ஷன் என்ன எதுவுமே தோணாது சரிங்களா. இதான் ஆப்ஷன். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னே நமக்கு மெத்தடே தோணாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்காம சிங்கிளாக கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நீங்கள் எல்சிஎம் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் பண்ணிங்கன்னா 2 1 2 அப்போ வந்து 2ல் பண்ணோம்னா 2 5 10 மறுபடியும் 2ல் பண்ணோம்னா 2 4 1 5 25 வந்துருச்சு. 5ஆல் பண்ணோம் 5 25 1 5 5 ஆமாவா. இப்படி வந்துடுதா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 200 எந்த எண் மிகச்சிறிய என்னால் பெருக்கணும் அப்படின்னா முழுகான எண் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எதுவுமே கொடுக்காத போது நம்ம 200 எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எப்படி எடுத்திங்கன்னா நார்மலாக அப்படி எல்சிஎம் எடுப்போமா. இப்போ வந்து கொடுத்துருக்காத அப்படி இங்கே எழுதிக்கிறோம். இங்கே கணம்னாவே 3 அப்படின்னு வரும். கணம்னா 3, இது வர்க்கமூலம்னா 2 2ஆக எடுப்போம். கணம்னா 3 3 எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த 3 ஒரு பேட்சாக வந்துடுது. இங்கே ஒரு 3 வரணும். அப்போ எந்த ஒரு எண்ணெய் போட்டால் இங்கே 3 வரும் 5. இப்போ 5 மட்டும் சேர்த்தணும் அப்படின்னா அதான் மிகச்சிறிய முழு எண்ணாக மாறிடும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட பார்ட் 2 பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.